மிஸ்டர் சீமான் வந்து இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜயை பத்தி பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, மிஸ்டர் விஜய் பேசினதுல உள் மனசுல இருந்து வரல, அது ரொம்ப சினிமாட்டிக்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவரோட கருத்து சொல்லியிருக்கிறார். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மிஸ்டர் சீமான் இன்னைக்கு போயிட்டு அவங்களோட முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் மிஸ்டர் மு க ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்தாரோ, அன்னிலேருந்து அவர் தமிழ் தேசியத்தை விட்டுட்டு திமுக தேசியத்துக்கு போயிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முதல்ல என் தம்பின்னு இன்னைக்கு இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என் தம்பி மேல தப்பு இல்லைன்னு சொன்னவர், இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தன்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டுற இந்த தருணத்துல உனக்கு லீடர்ஷிப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. சிரிப்பு தான் வருது. நிச்சயமா எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு பீதி கிளம்பி இருக்கு. அந்த பீதி தான் வந்து இந்த மாதிரி அவங்கள பேச வைக்குது அப்படின்றத எனக்கு மாற்று கருத்து கிடையாது. மிஸ்டர் விஜய் எந்த ஒரு யோசனையும் இல்லாம அவருக்கு இன்னைக்கு சப்போர்ட் வந்து பல மடங்கு கூடிருச்சு. இப்படியே அவர் கண்டினியூ பண்ணாலே போதும், 2026க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்து இருக்கிறது. நன்றி, வணக்கம்.